ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இந்த காலேஜ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை தாண்டி இந்த காலேஜ்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்கு, அடுத்தது அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருச்சியில தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் எக்ஸாக்டா இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, திருச்சி டு சென்னை ஹைவேஸ்ல சமயபுரம் டோல் பிளாசா இருக்கும். அந்த டோல் பிளாசா நீங்க இறங்கினாலே காலேஜ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ டோல் பிளாசா தான் உங்களுக்கு காலேஜ் ஸ்டாப்பாகவே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. எனி டைம் உங்களுக்கு பஸ் சர்வீசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க 2 வீலர்ல வரீங்க அப்படின்னு பார்த்தாலுமே மெயின் ரோட்டே லொக்கேட் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்காது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருந்துமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவங்க அவைலபிள் பண்ணி தராங்க. ஸோ அதனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தாங்க. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வர காலேஜஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இல்லைங்க, இது டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ கவுன்சிலிங் மூலியமா உங்களால அட்மிஷன்ஸ் பண்ண முடியாது. இந்த டைரக்ட் அட்மிஷன்ஸ் தான் நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட மார்க்ஸ் எந்த அளவுக்கு பர்சன்டேஜஸ்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்காலர்ஷிப்பும் உங்களால் வாங்கிக்க முடியும், ஃபீஸும் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததான் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் கோர்சஸாக இருக்கட்டும், இல்லை அக்ரிகல்ச்சர் கோர்சஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸை இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோவில் பார்க்குறது இன்ஜினியரிங் மட்டும் பற்றி சொல்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சியாக இருக்கட்டும், ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான கோர்சஸ் இவங்க இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், மறக்காம ஸ்கிப் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது இந்த காலேஜில் என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒர்க் பார்க்குற ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எங்க கிட்ட இல்லாத சப்ஜெக்ட்ஸே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் தான் இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்ச்சரல் அப்படிங்கிறது ரொம்ப 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 பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய காலேஜுங்க. நீங்க வந்து டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து கல்ச்சரல்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தாராளமாக அந்த காலேஜ் சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். ஏன்னா கல்ச்சரல்ஸ்க்கு அந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க பெட்டர் ரிவ்யூஸ் கேட்டீங்க அப்படின்னாலுமே அவங்க மெயினா சொல்றது கல்ச்சரல்ஸை பத்தி நிறைய பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கல்ச்சரல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்க நிறைய காலேஜஸ் போய் பாருங்க, இந்த காலேஜும் வந்து பாருங்க, உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு சூப்பரா பில்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேன்டீன்ல நம்ம ஒரு சில காலேஜஸ்ல போனோம்னா சாப்பாடு வாயிலே வைக்க முடியாதுங்க. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா கேன்டீன்ல ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் ஃபுட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் என்னன்னா அந்த காஸ்ட்லியா இருந்தாலுமே அந்த நீட்னஸ் எல்லாமே இந்த ஃபுட்ல இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு கேன்டீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது, தாராளமா நீங்க சாப்பிடலாம். ஸோ அடுத்ததான் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி தான் படிப்போம். ஸோ இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டே நம்ம சொல்லலாம். ஒரு சில காலேஜஸ்ல தேர்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே அந்த காலேஜ்ல படிக்கிறது ரொம்பவுமே ஒர்த்தபுளா இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பல கம்பெனிஸோட கொலாபரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எப்படி பண்றாங்க அப்படின்னா பல கம்பெனிஸோட டைப் பண்ணி அந்தந்த கம்பெனிஸ்க்கு எந்த மாதிரியான நாலேஜஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ட்யூன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் போறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு என்ன தேவைப்படுமோ அது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களால ஈஸியா பிளேஸ்மெண்ட்லாம் செலக்ட் ஆக முடியும். ஸோ அடுத்ததான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இந்த காலேஜ்ல வேற லெவல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து படிக்கும் போதே உங்களால ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்க முடியும். நீங்க ரொம்பவுமே நல்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனர் பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா இன்டர்ன்ஷிப் இந்த காலேஜ் மூலமா வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன், ஐபிஎம் இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல ரெகுலரா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 lakhs per annum வரைக்குமே ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம், அதாவது கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி பத்தினா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த காலேஜ்ல எந்த அளவுக்கு இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தாண்டி இந்த காலேஜ் பத்தினா வேற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.